மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 8வது பகுதி திரு அம்மானை. அதில் 14வது பாடல் இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஆனையாய் கீடமாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்து இறந்து எய்த்தேனை ஊனையும் நின்று உருக்கி என் வினையை ஒட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்தினிய கோனவன் போல் வந்தென்னை தந்தொழும்பில் கொண்டருளும் வானவன் புங்களரே பாடுதுங்கானம்மானாய். ஆனையாய் அப்படின்னா யானையாக, கீடமாய், கீடம்னா புழு என்று சொல்றாரு. இருக்கிறதுல பெரிய உருவம் யானை, இருக்கிறதுல சின்ன உருவம் புழு. அதனால யானையாய் கீடமாய் புழுவாய், அப்புறம் மானுடராய் மனிதர்களாக, தேவராய் தேவர்களாக, இதை தவிர மற்ற பிறவிகளும்ங்கிற சொல்றதுக்காக அடுத்து ஏனை பிறவாய் பிறந்து இறந்து எய்த்தேனை. பிறந்து இறந்து பிறந்து இறந்து மறுபடியும் இந்த பிறவி சுழலிலே சிக்கி தவித்து இழைச்சு போனேங்கிறார். நம்ம சிவபுராணத்தில் ஒன்று படித்தோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி மனிதராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அதேதான் இங்க திரும்ப சொல்றாரு. எய்த்தேன் என்பது இந்த உடம்பு இழைச்சு போனதா அர்த்தம் இல்லை, உயிர் இழைத்து போய்விட்டது. மறுபடியும் பிறந்து இறந்து உயிர் இழைத்தது. அப்படி இருக்கிற போது சிவபெருமான் குருவடிவாக வந்து என்னை ஆட்கொண்டால், அதை இனிமே சொல்ல போறார். ஊனையும் நின்றுருக்கி உடம்பினையும் உருகச் செய்து, ஊன்னா உடம்பு தசை, என் வினையை ஒட்டுகந்து, என் வினைகளை ஒட்டுதலை, என்னுடைய வினைகளை ஓட்டுதலை விரும்பி, ஓட்டு உகந்து, உகந்துனா விரும்பின்னு அர்த்தம். என் வினையை ஓட்டுகந்து, என் வினைகளை ஓட்டுதலை அவன் விரும்பி தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து, தேனையும் பாலையும் கருப்பஞ்சாற்றையும் ஒத்து, கண்ணல்ல கரும்பு, இனிய கோணவன் போல் வந்து, என்னுடைய இனிமையான தலைவன் போலே வந்து என்னை அடியேனை தன் தொழும்பில், தன்னுடைய பணிக்கு ஆளாக, தொழும்பர் அப்படின்னா தொண்டர்கள், பணி செய்கிறவர்கள்னு பொருள். தன்னுடைய பணிக்கு ஆளாக கொண்டருளும், கொண்டு அருள் செய்கின்ற வானவன், மேலானவன். பூங்கடலே பாடுதுங்கான் அம்மானாய். தாமரைப்பூ போன்ற திருவடிகளையே, பூங்கடல், பூன்னா தாமரைப்பூ, தாமரைப்பூ போன்ற திருவடிகளையே பாடுவோமாக, அம்மானை பாட்டாக பாடுவோமாகன்னு அர்த்தம். ஆனையாய் கிடமாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்திறந்து எய்த்தேனை ஊனையும் நின்று உருக்கி என் வினையை ஒட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து. எப்ப சிவபெருமான நினைச்சாலும் தேன் பால் கண்ணல் ஞாபகம் வந்துடுது. இனிய கோன், இனிமையான தலைவன், இனிய கோணவன் போல் வந்தென்னை தந்தொழும்பில் கொண்டருளும்
வானவன் பொங்கலே பாடுதுங்கானம்மானாய். அப்புறம் பாட்டு 15. சந்திரனை தேய்த்தருளி தக்கந்தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சந்தலையறிந்து அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஒட்டுகந்த செந்தார் பொழில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதுங்கானம்மானாய். இதுல என்ன கதைன்னா, தட்சன் ஒருத்தன் இருந்தான். உமையம்மை அவனுடைய மகளாக வந்து பிறந்தாள். அவளுக்கு தாட்சாயணின்னு பேரு. இந்த மகளை சிவபெருமானுக்கு அவன் மனம் முடித்து கொடுத்தான். அப்ப தட்சனுக்கு சிவபெருமான் மாமனார், மாப்பிள்ளை. தட்சனுக்கு சிவபெருமான் மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டான், என்னமோ கோபத்துல மாமனாரை மதிக்காம, சிவபெருமானை மதிக்காம மற்ற எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு ஒரு யாகம் நடத்தலாம். சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. வீரபத்திரர் என்கிறவரை ஏவி, வீரபத்திரரை சிவபெருமான் உண்டாக்கி அனுப்புவார். முருகனை உண்டாக்குன மாதிரி சிவபெருமான் உண்டாக்குனவர் வீரபத்திரர். வீரபத்திரனை அனுப்பி அந்த வேள்வியை யாகத்தை துவம்சம் செய்கிறார். அப்ப சந்திரன் இருக்கல்ல, அவனை பிடிச்சி தரையில வச்சு தேய்ச்சி விட்டார் அவரு. அதான் சந்திரனை தேய்த்தருளி. தேய்க்கிறது அருள் செய்யறதா சார்? அருளின்னு போட்டிருக்கே. அப்படின்னா பின்னால என்ன பண்ணிட்டாரு, அந்த சந்திரன் இவர் காலில் வந்து சரணாகதி அடைஞ்ச உடனே இவரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டார். தலையில சிவபெருமான் தலையில இருக்காருல்ல சந்திரன். அதனால சந்திரனை தேய்த்தருளி தக்கந்தன் வேள்வியினில், தட்சனுடைய வேள்வியில் இந்திரனை தோல் நெறித்திட்டு, இந்திரனுடைய தோல் அப்படியே நொறுங்கி போற மாதிரி பண்ணிட்டார். இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலையறிந்து, தட்சனுடைய சகோதரன் எச்சனுடைய தலையை நறுக்கி அடுத்து அந்தரமே செல்லும் அலர்கதிரோன், வானத்திலே, அந்தரம்னா வான வெளியிலே செல்லுகின்ற அலர்கதிரோன். அலர்கதிரோன் அப்படின்னா நிறைய கிரணங்களை உடைய சூரியன். அலர்கதிரோன் பல் தகர்த்து, சூரியனுடைய பல்லெல்லாம் உடைச்சு விட்டாராம், பல்ல நொறுக்கி. அப்புறம் தேவர்களை திசை திசையே சிந்தி, தேவர்களை எல்லாம் எல்லா திசைகளிலும் சிதறி ஓடுமாறு அவர்களை செய்து, அப்படி அவர்களை ஓட வைப்பதிலே இவன் மகிழ்ந்தான்கிறதுக்காக ஓட்டுகந்த, சிந்தி திசை திசையே தேவர்களை ஓட்டு உகந்த, ஓடுவதில் மகிழ்ச்சி கொண்ட செந்தார் பொழில் புடைசூழ், செம்மையான மலர்களை கொண்ட சோலைகள் பக்கங்களில் சூழ்ந்திருக்கும் தென்னன் பெருந்துரையான். தென்னவன் திருப்பெருந்துறை, திருப்பெருந்துறையில சுத்தி பொழில்கள் இருக்கு, அதுல சிகப்பு மலர்கள் இருக்கான். செந்தார்னா செம்மையான மலர்கள், தார்னா மாலை. செந்தார் பொழில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான், அவன் தென்னாட்டவன், தென்பாண்டி நாட்டான். அவன் பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கிறவன். மந்தார மாலையே பாடுதுங்கா நம்மானாய், சிவபெருமானுடைய மந்தார மாலையையே பாடுவோமாக, அம்மானை பாட்டாக பாடுவோமாக. அதுதான் இந்த பாட்டு. சந்திரனை தேய்த்தருளி,
தக்கந்தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சந்தலையறிந்து அந்தரமே செல்லும் வளர்கதிரோன் பல்கதிர் தகர்த்து சிந்தித்திசை திசையே தேவர்களை ஒட்டுகந்த செந்தார் பொழில் புடை சூழ் செந்தன் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதுங்கானம்மானாய். அப்புறம் பாடல் எண் 16. ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உட்கலந்து தேனாய் அமுதமுமாய் தீன்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழியமக்கு தந்தருளும் தேனார் மலை கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோனாகி நின்றவா கூறுதுங்கால் அம்மானாய். ஊனாய் அப்படின்னா உடலாகின்னு அர்த்தம். ஊன்கிறது இந்த உடம்பு, அதில் தசை இருக்குல்ல, எலும்பு தசை எல்லாம், அதனால ஊன் பொதிந்த உடம்ப ஊனாயின்னு சொல்கிறேன். உடலாகி, அப்புறம் உயிராகி ஆன்மாவாகி, உணர்வாகி அதில் உண்டாகிற உணர்வாகி உணர்ச்சியாகி, என்னுட்கலந்து என்னுள்ளே பொருந்தி எப்படி இருக்கான், இந்த ஊன் தேன் போல இருக்கான், உயிர் அமுதம் போல இருக்கான், உணர்வு தீங்கரும்பின் கட்டியும் போல இனிக்குதான். இதை அடுத்து சொல்றாரு. ஊனாய் உயிராய் உணர்வாய் எண்ணுட்கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழியமக்கு தந்தருளும். தேவர்கள் அறியாத முத்தி நெறி, எந்த வழி, முத்தி அடைகிற வழி அவர்களுக்கு தெரியாது, தேவர்களுக்கு தெரியாது. ஆனா நீ எனக்கு தந்த. வானோர் அறியா வழியமக்கு தந்தருளும் தேனார் மலர் கொன்றை சேவகனார். அவன் அணிந்திருப்பது கொன்றை மலர் மாலை. அந்த கொன்றை பூக்களிலே நிறைந்திருப்பது தேன். அதனால தேனார் மலர் கொன்றை சேவகனார். இவருக்கு சேவகன்கிறது அடிக்கடி பிடிக்குது. ஏன்னா குதிரை சேவகனாக சிவபெருமான் வந்தார். சேவகன்னா வீரன் அப்படின்னு ஒரு பொருள். அதனால தேனார் மலர் கொன்றை சேவகனார் சீரொளி சேர் மேன்மையான ஒளி பொருந்திய ஆனா அறிவாய் நீங்காத அறிவு உருவாகி அளவிறந்த பல்லிற்கும் அளவு கடந்த பல உயிர்கட்கும் கோனாகி நின்றவா தலைவனாகி நின்றவனே உன்னை கூறுதுங்கான் அம்மானாய். இதுவரைக்கும் பாடுதுங்கான்னாரு, இதுல கூறுதுங்கான், அவனுடைய புகழை கூறுவோம் அப்படின்னு பொருள். அதனால வானாய் உயிராய் உணர்வாய் எண்ணுட்கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழியமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீரொளி சேர். சீரொளி சேர்னா மேன்மையான ஒளி பொருந்திய, ஆனா அறிவாய் நீங்காத அறிவு உருவாகி முற்றறிவு உடையவன் சிவபெருமான். நம்மெல்லாம் அறிவித்தால் அறியும் பொருள், அவன் தானே அறியும் இயல்புடையவன். அதனால ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் அளவில்லாத உயிர்களுக்கெல்லாம் கோனாகி நின்றவா தலைவனாகி நின்றவா உன்னை கூறுதுங்கானம்மானாய் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. அடுத்தது பாடல் எண் 17. சூடுவேன் பூங்கொன்றை சூடிச் சிவன் திரள் தோள் கூடுவேன். நம்ம ஆண்டாள் நாச்சியாருடைய வரலாற்றில்
ஆண்டாள் நாச்சியார் அந்த திருத்துழாய் மாலையை சேர்த்த பிறகு தன் கழுத்தில் போட்டு கண்ணாடியில் அழகு பார்ப்பாளாம். அதுக்கு அப்புறம்தான் அவர் கிருஷ்ணனுக்கு கொடுத்து விடுவா. அதனால அவளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார்னு பேர். இங்கே என்ன சொல்றார் இவர் காதலி, சிவபெருமான் காதலன். காதலன் போட்டுக்கிட்ட கொன்றை மாலையை நான் வாங்கி போட்டுக்குவேன் அப்படிங்கிறான் இந்த பொண்ணு, மாணிக்க வாசகருங்கிற பொண்ணு. சூடுவேன் பூங்கொன்றை, அப்படி அதை சூடிக்கிட்டு என்ன பண்ணுவேன், சூடி சிவன் திரள் தோள், சிவனுடைய திரண்ட தோளை கூடுவேன், அவனை கட்டி பிடிச்சிக்குவேங்கிறான். சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் தோள் கூடுவேன், கூடி முயங்கி மயங்கி நின்று. கூடி முயங்கின்னா கூடி தழுவி, மயங்கி நின்று, அப்படியே மயங்கி நின்று. பின்னர் ஊடுவேன். காதலனுக்கும் காதலிக்கும் உள்ள இன்னொரு தொடர்பு என்னன்னா ஊடல். என்னமாவது சொல்லி பிணங்கிக்கிறது, பிணங்குதல், ஊடுதல். நீங்கள் திருவிழாவில் போகிற போது அந்த பொண்ணை பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணை பார்த்ததா வம்புக்கு இழுக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவான். அது காதலியினுடைய இயல்பு. அதனால் இவர் என்ன சொல்கிறார், நான் அப்படி பண்ணுவேங்கிறார். கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன், ஊடல் கொள்வேன். செவ்வாய்க்கு உருகுவேன், சிவந்த வாய்க்கு நான் ஆசைப்பட்டு மனம் உருகுவேன். சிவபெருமானுடைய சிவந்த வாய், அதுக்கு நான் ஆசைப்பட்டு மனம் உருகுவேன். அப்படி உள் உருகி, உள்ளத்திலே உருகி தேடுவேன். எதை தேடுவேன், தேடி சிவன்களே சிந்திப்பேன், சிவபெருமானுடைய திருவடிகளையே சிந்திப்பேன். வாடுவேன், அவன் அருளை பெறாவிட்டால் நான் வாடிப்போவேன், மலர்ந்திருக்க மாட்டேன், வாடுவேன். அப்புறம் மறுபடியும் அவன் அருள் கிடைத்தால் மலர்வேன். வேர்த்தும்னா மறுபடியும் மலர்வேன், அப்படியே மலர்ந்து விடுவேன். அனல் ஏந்தி ஆடுவான். சிவபெருமான் ஒரு கையில நெருப்பை ஏந்தி ஆடுகிறான். சிவபெருமான் ஒரு கையிலே நெருப்பை ஏந்தி ஆடுகிறான். அதனால அனல் ஏந்தி ஆடுவான் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு கையில் நெருப்பு வச்சு தானே நடராஜ பெருமான் ஆடுகிறாரு இடது பக்கத்தில். அது அங்கே சைவ சித்தாந்தத்தில் அழித்தல் தொழிலை குறிக்கும்னு சொல்லுவார்கள். இப்படி அபயம் காட்டுகிற கை ஒன்று இருக்கும், அதை பார்த்து சரி அது காத்தல் தொழிலை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால அனல் ஏந்தி ஆடுவான், நெருப்பை ஏந்தி ஆடுகிற நடராஜ பெருமான். சேவடியே பாடுதுங்கான் அம்மானாய். சேவடினா சிவந்த அடி, திருவடி கூட சிவப்பா தாமரை மலர் மாதிரி இருக்கும் போல இருக்கு. அதனால சேவடியே பாடுதுங்கான் அம்மானாய் அப்படின்னு சொல்றார். சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் தோள் கூடுவேன், கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன். செவ்வாய்க்கு உருகுவேன், உள் உருகித் தேடுவேன், தேடி சிவன்களே சிந்திப்பேன். வாடுவேன், பேர்த்தும் மலர்வேன், அனல் ஏந்தி ஆடுவான். சேவடியே பாடுதுங்கானம்மானாய். இந்த பாட்டு மாணிக்கவாசகர் தன்னை காதலியாகவும் சிவபெருமானை காதலனாகவும் வைத்து பாடுகிற இயல்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நிறைய இடத்துல அப்படித்தான் பாடுறார், தன்னை தலைவியாகவும் சிவபெருமானை தலைவனாகவும். பாடல் எண் 18.
கிளி வந்த மென்மொழியாள். கிளியோட பேசுகிறோம்னா அந்த கிளி எவ்வளோ அழகாக பேசும். அது மாதிரி பேசுவாளாம் மென்மையான மொழிகளை. யாரு? உமையம்மை. அதனால கிளி வந்த மென்மொழியாள் கேழ்கிளரும் பாதியனை. கேழ்கிளரும்னா ஒளி விளங்கும் பாகத்தன். கேழ்கிளரும்னா ஒளி விளங்கும் பாகத்தன். கிளி வந்த மென்மொழியாள் கேழ்கிளரும் பாதியனை. வெளிவந்த, நாங்கள் சிவபெருமானுடைய அடிமுடியை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி வெளியில் ஓடியாந்த மாலயனும் திருமாலும் பிரம்மாவும் காண்பறிய காண முடியாத காண்பதற்கு அருமையான வித்தகனை ஞான வடிவினனை. வித்தகன் ஞான வடிவினன். கெட்டிக்காரன்னு ஒரு அர்த்தம் உண்டு. தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டிருக்கிற கெட்டிக்காரன். தெளிவந்த தேரலை. தெளிவந்த தேரலைன்னா அடியார் உள்ளத்தில் தெளிந்து வந்த தேன் போன்றவனை. தேரல் தேன் போன்றவன். அடியார் உள்ளத்தில் தெளிந்து வந்த தேன் போன்றவன். தெளிவந்த தேரலை. சீரார் பெருந்துறையில், சிறப்பு மிகுந்த திருப்பெருந்துறையில் ஒளி வந்து. ஒளி வந்து அப்படின்னா ஞான வடிவாக வந்திருந்து. ஒளி வந்து இருந்து, ஞான வடிவாய் வந்திருந்து. இறங்கி என் மேலே இரக்கம் கொண்டு. எண்ணறிய, எண்ணுதற்கு அறிய, நினைத்து பார்ப்பதற்கு அறியன்னு அர்த்தம். எண்ணறிய, எண்ணுதற்கு அறிய, நினைத்து பார்ப்பதற்கு அறிய. இன்னருளால், இனிமையான அருளால் ஒளி வந்து, ஞான உருவாய் வந்து என் உள்ளத்தினுள்ளே, என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒளி திகழ, ஒளி விளங்கும் வண்ணம் அழிவந்த அருள் புரிந்த. அழின்னா இங்க வந்து அருள் புரிந்தன்னு அர்த்தம். அழித்தல்லாம் காத்தல்ங்கிற பொருள் இல்லையா? அதனால அழிவந்த என்றால் அருள் புரிந்த. அந்தணனை வேதியனை பாடுதுங்கான் அம்மானாய். அம்மானை பாட்டாக பாடுவோமாக என்று அந்த பாடல். கிளி வந்த மென்மொழியாள் கேழ்கிளரும் பாதியனை. வெளிவந்த மாலேனும் கண்பறிய வித்தகனை. தெளிவந்த தேரலை சீரார் பெருந்துறையில் ஒளி வந்து இறங்கி எண்ணறிய இன்னருளால் ஒளி வந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளிதிகள அழிவந்த அந்தணனை பாடுதுங்கானம்மானாய். இந்த ஒளி ஒளி ஒளிங்கிற சொல்ல திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறார். அப்ப சிவபெருமான் உள்ளத்துக்குள்ளே பிரகாசமாக வந்து நிற்கிறான். ஜோதி வடிவாக வந்து நிற்கிறான். அந்த செய்திய மறைச்சு மறைச்சு சொல்றார். மறுபடியும் மறுபடியும் சொல்றார். அதான் ஒளி. பாடல் எண் 19. முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞகரை பேடு பெருந்துறையில் மன்னானை வானவனை மாதியலும் பாதியனை தென்னானை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானை என்னப்பன் என்பார்கட்கு இன்ன உதை அண்ணானை அம்மானை பாடுதுங்கான் அம்மானாய். முன்னானை மூவர்க்கும் அப்படி வச்சுக்கணும். மூவர்க்கும் முன்னாரைன்னா யாரு? மும்மூர்த்திகளுக்கும் முற்பட்டவர். மும்மூர்த்திகள் யாரு? மும்மூர்த்திகள் என்றால் சிவபெருமான், சிவபெருமான் ருத்ரன், திருமால், பிரம்மன். அந்த 3 பேருக்கும் முன்னவன் யாரு? சிவபெருமான். அதனால மூவர்க்கும் முன்னாரை, மும்மூர்த்திகளுக்கும் முற்பட்டவனை
திருமால், பிரம்மன், ருத்திரன் ஆகிய 3 மூர்த்திகளுக்கும் முற்பட்டவனாக இருக்கிற சிவபெருமானை முற்றுமாய் எல்லாம் அவன்தான். இந்த உலகம் முழுவதும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் 5 பூதங்களாக, சூரியனாக, சந்திரனாக, உயிர்களாக எல்லாம் அவனே தான் இருக்கிறான். அதனால முற்றுமாய், முழுதுமாய், அதுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அதனால முற்றுக்கும் பின்னானைன்னு சொல்றேன். முழுதுக்கும் பின்னானை, பிற்பட்டவனை, பிங்ககனை. பிங்ககன் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். பிங்ககன் என்றால் தலைக்கோலம் உடையவன், தலையில அலங்காரம் பண்ணி இருப்பான். பிங்ககன் தலைக்கோலம் உடையவன். தலையில என்னென்ன உண்டு? தலையில கங்கை உண்டு, திங்கள் உண்டு, மயிலிறகு உண்டு, கொக்கிரகு உண்டு, கொன்றை மாலை உண்டு. என்னென்னவோ நிறைய பொருட்களை வச்சு அவனுடைய ஜடாமுடியை அலங்காரம் செய்திருப்பார். அதுதான் பிங்ககன். பிங்ககனை பேணு பெருந்துரையின், பேணுன்னா எல்லாரும் பேணி காக்கின்ற, பேணுகின்ற, விரும்புகின்ற. பேணு பெருந்துறையில், திருப்பெருந்துறையில் மண்ணானை, மண்ணுதல் அப்படின்னா நிலை பெற்றிருத்தல் அர்த்தம். மண்ணானை திருப்பெருந்துறையிலேயே எப்போதும் நிலை பெற்றிருக்கிற சிவபெருமானை, வானவனை, இங்கதான் இருக்கான்னு அர்த்தம் இல்ல, அவன் மேலே இருக்க, தேவலோகத்துக்கும் உரியவனாக இருக்கிறான். வானவனை, மாதியலும் பாதியனை, மாது இயலும் பாதியன். அது என்ன? மாது உமையம்மை, இயலும் சேர்ந்திருக்கிற, பாதியன் பாதி பாகத்தை உடையவன், உமை ஒரு பாகன். அதான் மாதியலும் பாதியனை. தென்னானை, தென்பாண்டி நாட்டானை. இல்லை இல்லை, மாற்றி சொல்லிட்டேன். தென் ஆனைக்காவாரைன்னு படிக்கணும். அதை தென் ஆனைக்கா அப்படின்னா தென்பகுதியில உள்ள திருவானைக்காவை சேர்ந்தவனைன்னு அர்த்தம். தென் ஆனைக்காவானை, அப்புறம்தான் தென்பாண்டி நாட்டானை. என்னானை, என்னானைனா எனக்கே உரியவனை, என் பெருந்துணைவனைன்னு அர்த்தம். எனக்கே உரிய என் பெருந்துணைவனை. என்னானை, என்னப்பன் என்பார்கட்கு, அப்படி அவன்தான் என்னுடைய பெருந்துணை, அவன்தான் எனக்கு தந்தை என்று சொல்லுகிறவர்களுக்கு இன்னமுதை, இனிய அமுதம் போன்றவனை, அம்மானை, என் தந்தை போன்றவனை. அம்மான்கிறதுக்கு இந்த இடத்துல தந்தைன்னு பொருள். நம்ம அம்மான்னா தாய்மாமன் வச்சுக்கப்படாது. என் தந்தை போன்றவனை பாடுதுங்கான் அம்மானாய், அவனுடைய புகழை அம்மானை பாட்டாக பாடுவோமாக. முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிங்ககனை பேணு பெருந்துரையின் மண்ணானை வானவனை மாதியனும் பாதியனை தென் ஆனை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானை என்னப்பன் என்பார்கட்கு இன்னமுதை அண்ணானை அம்மானை பாடுதுங்கான் அம்மானாய். அண்ணானைனா அவனைன்னு அர்த்தம். பாடல் எண் 20. பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளித் தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணங்கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்றத் தொடர்பறுப்பான் தொல்புகளே பற்றி இப்பாசத்தை பற்றறாம் பற்றுவான்
பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கானம்பானாய். பெற்றி அப்படின்னா தன்னுடைய பெருமை. பிறர்க்கு அறிய, பிறருக்கு அறிவதற்கு அருமையான பெம்மான், பெருமானே. பெற்றி பிறர்க்கு அறிய பெம்மான். பெருந்துரையான், திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருப்பவன். கொற்ற குதிரை மேல் வந்தருளி, ராஜா வர்ற குதிரையில வந்தானா, கொற்ற குதிரையில் மேல் வந்தருளி, வெற்றியை உடைய குதிரையின் மேல் வந்தருளி, தன் அடியார், தன்னுடைய அடியவர்களின் குற்றங்கள் நீக்கி, குற்றங்களை எல்லாம் தவிர்த்து, குணங்கொண்டு நற்குணங்களை மட்டும் பாராட்டி, கோதாட்டி அப்படின்னா சீராட்டி அப்படின்னு அர்த்தம். குற்றங்கள் நீக்கி குணங்கொண்டு கோதாட்டி, குற்றங்களை தவிர்த்து நற்குணங்களை மட்டும் சீராட்டி, சுற்றிய சுற்ற தொடர்பறுப்பான், சூழ்ந்திருக்கிற குடும்ப தொடர்புகளை அறுக்கிறவன். அநியாயமா இருக்கு. தொடர்பெல்லாம் அறுத்து விட்டான்னா அறுத்தா தான் அவங்ககிட்ட போகலாம். இங்க பாசத்திலே கடந்து உழண்டால் சிவபெருமானுக்கிட்ட போக முடியாது. சுற்ற தொடர்பு, குடும்பத்தார் தொடர்பு அறுப்பான் முற்றிலும் நீக்குபவன். தொல்புகளே பற்றி, பழமையான புகழையே துணையாக பற்றி, இப்பாசத்தை, இந்த பாசத்தை பற்றற, இந்த வினைக்கட்டினை பொருந்துதல் நீங்க, நாம் பற்றுவான் அவனையே அடையும் பொருட்டு பற்றிய, நாம் பற்றி கொண்ட பேரானந்தம் பெரிய இன்பத்தினது சிறப்பை பாடுதுங்கானம்மானாய். இங்க ஒரு திருக்குறளை வச்சுதான் பாடுறான்னு தோணுது. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு ஒரு குறள் படிச்சிருக்கோம். அதே தான் சொல்றார். சிவபெருமானை பற்றி கொள்ளுங்கள், உங்கள் குடும்ப சுற்றத்தினுடைய தொடர்புகளை எல்லாம் அவன் நீக்கி விடுவான். அப்பதான் அவனுடைய பேரானந்தம் நமக்கு கிடைக்கும். பற்றிய பேரானந்தத்தை நாம் பாடுவோம் என்று சொல்லுகிறார். பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துரையான், கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி, குணங்கொண்டு கோதாட்டி, சுற்றிய சுற்றத் தொடர்பறுப்பான் தொல்புகளே. தொல்புகள்லாம் ரொம்ப பழமையான புகழ். பற்றி இப்பாசத்தை பற்றற நாம் பற்றுவான், பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கானம்மானாய். இதுல பற்றி, தொல்புகளை பற்றி, அந்த தொல்புகளை துணையாக கொண்டு இப்பாசத்தை பற்றற நாம் பற்றுவான். பற்றுவான் யாரு? சிவபெருமான். பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கால் அம்மானாய் என்று இந்த பாடல் முடிகிறது. இதோட திரு அம்மானை பாடல் நிறைவு பெற்றது.